பண்ணியிருக்கோம். ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் வச்சு ரன் பண்ணுற வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஷெலிகோ மேரத்தான் கத்தாரில் நடக்கிற ஒரு ஈவெண்ட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஈவெண்ட் வந்துட்டு லுசைல் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்டில் வந்து நடக்கும். இந்த ஈவெண்ட்டோட மெயின் மோட்டிவ் வந்து எஃபிஷியன்சி, அதாவது ஒரு லிட்டர் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணியிருக்கோன்னு. இது வந்து மோட்டிவ் வந்து ஸ்பீட் கிடையாது. ஸோ நாங்கள் வந்துட்டு எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம்னா லைட் வெயிட், அதுக்கப்புறம் ஏரோடைனமிக், அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி எப்படி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு அந்த மோட்டிவ்ல தான் வண்டி பண்ணியிருக்கோம். அந்த லைட் வெயிட்டுக்காக நாங்கள் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கார்பன் ஃபைபர், நோமெக்ஸ் அண்ட் பசால் ஃபைபர். ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் எப்படின்னா எந்த ஷார்ட் டர்ன் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக லுசைலில் ஓட்டுறதுக்காக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எங்களுக்கு மேனுஃபேக்சரிங்க்கு வந்துட்டு 2 months எடுத்துச்சு. அதில் வந்துட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்துட்டு மெட்டீரியல் சோர்சிங் அந்த மாதிரி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி வெஹிக்கிள் வந்துச்சு. வெயிட்டும் நாங்கள் வந்துட்டு 45 kgs எக்ஸ்பெக்ட் பண்ணோம். வெயிட் ஆஃப் less than 50 இருக்கணும்னு 45 வந்துச்சு. டஃப்ங்கிறது வந்து டெஸ்டிங் ஃபேஸில் வந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துச்சு. அது எல்லாமே சால்வ் பண்ணி எங்கள் எண்டூரன்ஸ் வந்துட்டு 12 laps நல்லா தான் வந்துச்சு. ஹைட்ரஜன் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வேற என்விரான்மெண்ட்டுக்கு எந்த எக்ஸ்ட்ரா எதுவுமே வராது. எக்ஸ்ட்ரா அவுட்லெட்டாக வராது வாட்டர் மட்டும்தான். ஸோ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக சஸ்டைனபிலிட்டி. ஹைட்ரஜன் நாங்கள் மேக் பண்ண மாட்டோம். ஹைட்ரஜன் கேஸ் மட்டும் சோர்ஸ் பண்ணி ஹைட்ரஜனை சோர்ஸாக வச்சு அதிலிருந்து வரது தான் எலக்ட்ரிசிட்டியை தான் நாங்கள் வந்து ப்ரொபல்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். Hello, we are Team Renew from Kumaraguru Institutions. So we've built a hydrogen-powered prototype vehicle that runs completely on hydrogen. அதாவது நம்மளோட சாதாரண fuel cell மாதிரியான பெட்ரோல், டீசல் யூஸ் பண்ணாம ஹைட்ரஜன் மட்டுமே வச்சு ஒரு கார் எப்படி தயாரிச்சு அதை எப்படி ஓட்டுறதுன்னு பார்த்திருக்கோம். And we are taking this car to Qatar. Shalico Marathon ஒரு காம்படிஷனுக்கு. இந்த காம்படிஷனில் we've been attending for the last 3 years. And first yearல we took a vehicle that hit about 250 kilometers per cylinder of hydrogen, and it weighed about 65 kgs. And this year, this vehicle can hit about 650 kilometers per cylinder of hydrogen, and it just weighs 45 kgs. இந்த வண்டியில நாங்க வந்து மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மல்டிபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கார்பன் ஃபைபர், பசால்ட் ஃபைபர் அண்ட் ஹனிகோம் மெட்டீரியல். இதெல்லாமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா எஃபிஷியன்சி. அதாவது எப்படி ஒரு வண்டியை லைட் வெயிட்டா தயாரிச்சு அதுல இருந்து எப்படி எஃபிஷியன்சி கொண்டு வரலான்றத வந்து so far பிளான் பண்ணியிருக்கோம். And in the last 10 months we've put our innovation, our strengths into multiple areas where our hard work has actually resulted right now. So testing we've successfully completed all 12 laps at Coast, and we are heading to the competition on 20th of Jan. And hopefully we're planning to hit different types of awards, starting from the podium award and other off-track awards, starting from innovation, spirit and leadership, etc. And that is Team Renew.